தமிழகம் முழுவதும் எடுக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக போய் கேட்கப்பட்ட சர்வேக்களை பார்க்கும்போதும் இங்கே தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு சக்தி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இந்த வாக்குப்பதிவில் தங்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. அதாவது மூன்றாவது சக்தியாக விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து அவருடைய கை ஓங்கி இருக்கு. எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கழுகு பார்வையை தமிழக வெற்றி கழகம் விஜய் மீது, பனையூர் மீது திருப்பி இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான, எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான நபர்கள் ரகசியமாக வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய ரெண்டு முக்கியமான நபர்களை ரகசிய சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இந்த சந்திப்பு உண்மையானதா அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்களில் செய்திகள் வரும்போது நாம விசாரிச்சப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில், பெரிய நம்பர்ஸை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அப்போ நாம வந்து இப்பவுமே டிவிக்கே கூட ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிடலாம். முடிவுகள் வரும்போது நாம தமிழகத்தில் வந்து அதிமுகவுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது விஜய் அவர்கள் அதிகமான நம்பர்ஸை வச்சிருந்தா, இங்க திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவும் ஒரு ரெண்டாம் கட்ட நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா, மெஜாரிட்டி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி, இப்படி வந்து ஒரு பக்கம் இந்த சந்திப்பு நடந்துட்டு இருக்கும் போதுதான் காங்கிரஸ் கட்சியும் வந்து ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பி ஒரு சந்திப்பை ரகசியமா நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு செய்திகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. விஜய்க்கு வந்து நம்பர்ஸ், அதிக அளவிலான நம்பர்ஸை கொடுக்கிறது அப்படின்னா இந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இதுல இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு பனையூருக்கு வந்து கியூல நிற்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகும். மிக முக்கியமான திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு ரிப்போர்ட்டை வந்து சர்வேயை வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஊடகமே வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பெரிய அளவுல வாக்கு பதிவாகி இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் எக்ஸிட் போலிங்ல கண்டிப்பா விஜய்க்கு வந்து நாம ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாகணும். இந்த நம்பர்ஸை எத்தனை கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க ஒரு விஷயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்னா விஜய் வந்து எந்த நிமிஷத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு பார்வை, கழுகு பார்வையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக மட்டுமல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இந்த கழுகு பார்வையை பனையூர் நோக்கி திருப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நகர்வுகள்ல ஒரு வியூகத்தின் அடிப்படையிலான நகர்வுகளை வேகம் எடுத்து சென்றுட்டு இருக்காங்க. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து தாவேகாவிடம் ரகசிய ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக சொல்லப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம செய்திகளும் வந்துட்டு இருக்கு. என்ன காரணத்துக்காக எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ அதிமுகல இருந்து தாவேகாவிடம் பேசிட்டு இருக்காங்க சார்? அதாவது பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே பல்வேறு ரிப்போர்ட்டுகள், சர்வேக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சென்றதாக இருக்கட்டும், டெல்லியில் காங்கிரஸ் பாஜகவுக்கு சென்றதாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சென்றதாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில் எதிர்பார்த்த அவருடைய கையில் கிடைத்த ரிப்போர்ட்டுகளுக்கு நேர் எதிர்மறையான ரிப்போர்ட்டுகள்லாம் வந்து வாக்குப்பதிவுக்கு பிந்தைய நிலையில் கிடைச்சிருக்கு. தமிழகம் முழுவதும் எடுக்கப்பட்ட மக்களிடம் நேரடியாக போய் கேட்கப்பட்ட சர்வேக்களை பார்க்கும்போதும் இங்கே தமிழ்நாட்டில் மூன்றாவது ஒரு சக்தி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இந்த வாக்குப்பதிவில் தங்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. அதாவது மூன்றாவது சக்தியாக விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வந்து அவருடைய கை ஓங்கி இருக்கு. பார்த்தீங்கன்னா பல பூத்துகளில் வந்து டிவிக்கு டாமினேஷனை பொறுத்த வரைக்கும் காலையிலிருந்தே நைட்டு வரைக்கும் இருந்தது. வாக்குகள் பெருமளவு பிரிந்திருக்கிறது. திராவிட கட்சிகளுடைய பாரம்பரிய வாக்குகள் மீது பெரிய அளவில் சேதாரத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ரிப்போர்ட்டுகள் கிடைச்ச அடிப்படையில் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயை சுற்றியே தமிழக அரசியல் களம் தன்னுடைய பார்வையை செலுத்திக்கிட்டு இருக்கு, மாறிக்கிட்டு இருக்கு. ரிசல்ட்டும் வந்து மாறப்போகிறது. வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும், ரிப்போர்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக மாறுபட்டே இருந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்ஸ் வந்து இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது கிடைக்க போகுது. விஜய்க்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்க போதா, இல்லை வந்து டபுள் டிஜிட்டுக்குள்ள 99 தொகுதி அப்படிங்கிற நிலையில சுருங்க போகிறாரா, குறைய போகிறாங்களா, இல்லை வந்து 117 தொகுதியை கடந்து 118 தொகுதி அப்படிங்கிற நிலையில ஒரு மெஜாரிட்டி அப்படிங்கிற நிலையில செல்ல போறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமானதாக இருக்கிறதுனால தான்
எல்லா கட்சிகளுமே தங்களுடைய கழுகு பார்வையை தமிழக வெற்றி கழகம் விஜய் மீது, பனையூர் மீது திருப்பி இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான, எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்டத்தில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான நபர்கள் ரகசியமாக வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய 2 முக்கியமான நபர்களை ரகசிய சந்திப்பு நடத்தியிருக்காங்க. இந்த சந்திப்பு உண்மையானதா அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்களில் செய்திகள் வரும்போது நாம் விசாரிச்சப்ப இந்த சந்திப்பு உண்மையானது தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில், அதாவது கூட்டணி உருவாவதற்கு முந்தைய நிலையில் இவர்கள் மூலமாகத்தான் அதிமுக பக்கம் விஜய் அவர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியில் அதிமுக தலைமை செயல்பட்டது. பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் டிவிகே தரப்பில் போன அந்த 2 முக்கியமான நபர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, நம்மளுடைய அரசியல் பயணம் திமுகவுக்கு பாஜகவுக்கு எதிரானது. அரசியல் ரீதியாக திமுகவையும் கொள்கை ரீதியாக பாஜகவையும் எதிர்க்கக்கூடிய நிலையில நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல 1% கூட நாம பின்வாங்க முடியாது. 100% நாங்க அந்த முடிவுல வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அங்க அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கிறதுனால அதிமுக பக்கம் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்க்கவும் முடியாது. அதே நேரத்துல என்னுடைய தலைமையில தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா என்ன அனௌன்ஸ் பண்ணி தான் தேர்தல் களத்தை சந்திக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி பழனிசாமி தரப்புல, அதிமுக தரப்புல சொல்லப்பட்டது. அதை கடந்து கூட வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் செல்லும் போது கூட ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது அங்க பாருங்க கொடி பறந்துகிட்டு இருக்கு, பிள்ளையார் சுழி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி டிவிக்கே கொடியை காண்பித்து பேசியது எல்லாமே நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னா எப்படியாச்சும் விஜய் அவர்கள் டிவிக்கே நம்ம பக்கம் வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு 100% இருந்தது. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் காரணம் பாஜக கூட்டணியில் இருந்தது. 2வது காரணம் தமிழக வெற்றி கழகம் தலைமையில வந்தா ஏத்துக்கலாம் அப்படிங்கிற 2வது விஷயம் தான் தடுத்து நிறுத்தியது. இப்போ பாத்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில, பெரிய நம்பர்ஸை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கிறதுனால அப்போ நாம வந்து இப்பவுமே டிவிக்கே கூட ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிடலாம். முடிவுகள் வரும்போது நாம தமிழகத்தில் வந்து அதிமுகவுக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது விஜய் அவர்கள் அதிகமான நம்பர்ஸை வச்சிருந்தா விஜயை நம்ம அணியில இணைச்சு பாரதிய ஜனதா கட்சியை கட் பண்ணி விட்டுட்டு விஜயை இணைத்து நாம ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். அந்த நேரத்தில் வேண்டுமென்றால் விஜய் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க, நாம என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம். ஆனா திமுகவை அரியணை ஏற விடக்கூடாது. இந்த நிலையில தான் வந்து அதிமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான நபர்கள் மூலமான ஒரு பேச்சுவார்த்தையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரகசிய சந்திப்பு நடந்திருக்கிறது. ரகசிய சந்திப்பை பொறுத்த வரைக்கும், அதாவது அரசியல் களத்தில் இது நடக்கக்கூடிய யதார்த்தமான நிகழ்வுகள் தான். கட்சிகள் மாறி மாறி பேசுவாங்க. ஆனா வந்து இது வந்து ஒரு முடிவை எட்டுமா அப்படி ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் திடமான கொள்கையோடு பயணிக்கும் போது அப்ப அதிமுக தலைமையை விஜய் ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் பரவலாக சொல்லக்கூடியது மெஜாரிட்டி கிடைக்காது, கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படிங்கிற டாக்கம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அப்படி மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா என்ன ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த சந்திப்பு வந்து ஒரு விதத்துல வந்து முக்கியமான சந்திப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா இங்க திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவும் ஒரு 2ஆம் கட்ட நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு மெஜாரிட்டி கிடைக்குமா, மெஜாரிட்டி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிலையில தான் இருந்துட்டு இருக்காங்க. சரி, இப்படி வந்து ஒரு பக்கம் இந்த சந்திப்பு நடந்துட்டு இருக்கும் போதுதான் காங்கிரஸ் கட்சியும் வந்து ஒரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பி ஒரு சந்திப்பை ரகசியமா நிகழ்த்தி இருக்காங்க அப்படின்னு செய்திகளும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட பயணிக்கணும் அப்படிங்கிறதா டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களுடைய பெருவாரியான தலைவர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காங்கிரஸ் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் தவறான தகவலை சொல்லி அந்த டெல்லி காங்கிரஸ் எண்ணத்தில் மண்ண அள்ளி போட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு நகர்வு போயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுமே இந்த தேர்தல் முடிவுகளை நோக்கி தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு வந்து நம்பர்ஸ், அதிக அளவிலான நம்பர்ஸை கொடுக்கிறது அப்படின்னா இந்த திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இதுல இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு பனையூருக்கு வந்து கியூல நிற்கக்கூடிய ஒரு சூழல் கூட உருவாகும். அப்படியான ஒரு நிலைமையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. சோ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இப்ப நாளைக்கு வந்து எக்ஸிட் போலிங் வந்த பிறகுதான் அரசியல் களம் வந்து பெரிய அளவுல சூடு பிடிக்கும். அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு வேகம் எடுப்பாங்க. ஏன்னா எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் யார பெரிய அளவுல வெல்ல போறாங்க, யாருக்கு வின்னிங் அதிக அளவுல கிடைக்க போறது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். அப்ப நாளை மாலை 6 மணிக்கு வெஸ்ட் பெங்கால்ல வந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு 6 மணிக்கு மேல சுமார் 7 மணி 8 மணி வாக்குல எல்லா நிறுவனங்களுமே ஏற்கனவே சர்வேக்களை வெளியிட்ட நிறுவனம்
நிறுவனங்கள் எல்லாமே எக்ஸிட் போலிங்கை வெளியிடுவாங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான திமுகவுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு ஊடகம் ஒரு ரிப்போர்ட்டை வந்து சர்வேயை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த சர்வேயை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு தொகுதி கூட கிடைக்காது. விஜய் வந்து பெரம்பலூர்ல வெற்றி பெற மாட்டாங்க, திருச்சியிலையும் விஜய் வெற்றி பெற மாட்டாங்க, 2 தொகுதியிலுமே விஜய் வந்து டெபாசிட்டை இழக்கிறாங்க அப்படிங்கிற நிலையில தான் கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த ஊடகமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பெரிய அளவில் வாக்கு பதிவாகிருக்கு. ஸோ இந்த அடிப்படையில் எக்ஸிட் போலிங்கில் கண்டிப்பாக விஜய்க்கு வந்து நாம ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்தாகணும். இந்த நம்பர்ஸை எத்தனை கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க ஒரு விஷயத்துல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா செய்திகளும் நண்பர்கள் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த வாக்குப்பதிவு ஒரு புரட்சியை எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிடுறாங்க. சோ அப்படின்னா வந்து அதை வந்து நம்ம நியூட்ரலா பார்க்க முடியும். ஆனா எதிரில் இருக்கக்கூடிய எதிரிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஊடகமே விஜய்க்கு வந்து நம்பர்ஸ் வந்து ஒரு 40 தொகுதி கிடைக்க போறது அப்படின்னு போடுறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் முடிவுகள் விஜய்க்கு எந்த அளவுக்கு எண்ணிக்கையை கொடுக்க போறது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இன்னொரு ஷாக்கான ஒரு விஷயம் கூட இருக்கு. யாருக்கு ஷாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டெல்லியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு ஷாக்கான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் முன்னிலைப்படுத்தி, அதாவது திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு நாம இருக்கிறோம் அப்படிங்கிற அரசியல் தான். அதாவது இந்தியா முழுவதும் இந்து அப்படிங்கிற அடிப்படையில் பாஜக நகர்வுகளை காய்களை நகர்த்திக்கிட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் எல்லாமே இந்துக்கு எதிரான கட்சி. குறிப்பாக ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக வந்து இந்துக்கு எதிரான ஒரு சக்தியாக இருக்கிறது, சனாதனத்துக்கு எதிரான சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பிரச்சாரங்களை முன்னெடுத்து செல்வாங்க. ஆனா வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுக்கே பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கப்பட்டிருக்கு. யாரால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களால கொடுக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா திருச்செந்தூர்ல நடந்த சத்ரு சம்கார யாகத்துல வந்து விஜய் போய் கலந்துகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பிரச்சாரத்துல வந்து ஒரு மாரியம்மன் கோயில்ல வந்து விஜய் போய் கும்பிட்டாங்க. சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்மதத்தையும் எடுத்துக்கிட்டு விஜய் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வையை உருவாக்கியது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு திடீர்னு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ இது வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஒரு வேறு ஊன்ற வேண்டும் கால் ஊன்ற வேண்டும் அப்படிங்கிற நிலையில நாம செயல்பட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஹிந்துக்களையும் விஜய் வந்து பாஜக பக்கம் செல்லாமல் தடுக்கக்கூடிய நிலையில காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் உருவாக்கி இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுகல இருந்து இந்து கோயில்களுக்கு செல்லக்கூடியவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் செல்கிறாரா அப்படின்னா கிடையாது, அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சென்றதாக கிடையாது. அதே நேரத்தில் பிரச்சார சமயத்தில் வேணும்னா போகக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து திடீர்னு திருச்செந்தூர் சென்ற நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் ஒரு பக்கத்தில் ஒரு அதிர்ச்சி, டெல்லி பாஜக மட்டத்திலையும் ஒரு விதமான அதிர்வலையை உருவாகிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து எந்த நிமிஷத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை, கழுகு பார்வையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளாக மட்டுமல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இந்த கழுகு பார்வையை பனையூர் நோக்கி திருப்பி இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நகர்வுகள்ல ஒரு வியூகத்தின் அடிப்படையிலான நகர்வுகளை வேகம் எடுத்து சென்றுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருந்துட்டு இருக்கு. நாளைக்கு வந்து எக்ஸிட் போலிங் வரப்போகிறது, 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகிறது. இந்த 4-5 நாட்கள் என்ன நடக்க போகிறது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. நாளைக்கு எக்ஸிட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் நாம ஏற்கனவே சொன்னது போலதான் ஒரு திமுக சார்புடைய ஊடகம் கூட விஜய்க்கு கணிசமான நம்பர்ஸை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வா இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிவுகள் எந்த பிரளயத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பு எல்லோர் மத்தியிலும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம் சார். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164